இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் நம்ம பென்டன் சீரிஸ்ல எத்தனை அல்டிமேட் ஹம்ஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். பென் ட்ரன்ஹாம் இருப்பாரு, அல்பிடோம் தான் ட்ரன்ஹாம் இருப்பாரு. அதுல சில எலியன் ஹம்ஸ் நல்லா இருந்தாலும் பல எலியன் ஹம்ஸ் போறோம்னா செம மொக்கையா இருக்கும். அந்த வகையில இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மொக்கையா இருக்க அந்த அல்டிமேட் ஹம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லிஸ்ட் தான். ஒருவேளை இந்த வீடியோக்கு சப்போர்ட் கிடைச்சுன்னா ஃபுல்லா ஒரு லிஸ்ட் வந்து போட்டுருவோம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எலியன் ஃபார்ம் விச்சில். விச்சில பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர்ல இருந்து ரெட் கலருக்கு கலர் மட்டும் தான் எனக்கு மாத்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபயர் அவுட் ஆனே அல்டிமேட் விச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பவர்ஃபுல் இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் மாதிரி தான் வரும். ஆனா ஐஸ் தான் வெளில வரும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொக்கையான ஒரு அப்டேட் வந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அல்டிமேட் விச்சில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஃபார்ம்ல வந்து நான் கணக்கே எடுக்க மாட்டேன். அதை ஒஸ்ட் அல்டிமேட் ஃபார்ம்னா நான் விச்சில் தான் சொல்லுவேன். கலர் மாத்திருப்பாங்க. ஒருவேளை இந்த ஐஸ் ஊர்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு. ஃப்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவரா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம பென்னு பிக்சலாகவும் நடந்துட்டு போயிருக்கலாம். எதுக்கு அல்டிமேட் பிக்சல்னு சொல்லிட்டு சுத்தம் எனக்கு ஐடியா இல்லை. ஒருவேளை அல்டிமேட் ஃபார்ம் ஏதாச்சும் தரணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அல்டிமேட் பிக்சலுக்கு தந்ததுக்கு வேற ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் தான் கொடுத்துருக்கலாம். ஏதாச்சும் அப்படி நல்ல அப்கிரேடா இல்லை இந்த அப்கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்துருக்கலாம். மொக்க பண்ணிட்டாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா வச்சு பவர்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டாங்க சொல்லணும். அடுத்ததான் அல்டிமேட் கேனல் பால்ட். இவருக்கும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விச்சிலுக்கு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விச்சிலோட இவர் கொஞ்சம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் பார்க்கறதுக்கு நல்லா வெள்ளை கலராக பால் மாதிரி சைலம் தான் மஞ்சள் இதெல்லாம் வந்து பஞ்சு வச்ச மாதிரி எத்தனை இருப்பார். அவர் அல்டிமேட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா அவர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் அதாவது பார்த்தீங்கன்னா இரும்பால் செஞ்ச மாதிரி வந்து இருப்பார். அதை அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் ஸ்பீடாக வந்து போவார். இந்த மாதிரி கொஞ்சமாச்சு அப்டேட் வந்து விச்சில் கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கேனல் பால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. விச்சல் லெவலுக்கு மொக்க பண்ணாம ஆனால் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அல்டிமேட் கேனல் பால்ட் தான் ஒத்துப்பேன். எனக்கு அல்டிமேட் கேனல் பால்ட் பிடிக்கும். கேனல் பால்ட்டே பிடிக்கும். அல்டிமேட் கேனல் பால்ட்டு பிடிக்கும். இருந்தாலும் இந்த அல்டிமேட் ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் வந்து கொடுத்துருக்கலாம். அதாவது விச்சலோட கம்பேர் பண்ணும்போது அல்டிமேட் கேனல் பால்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்து தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்ததா ஸ்வாம் ஃபயர். எனக்கு ஸ்வாம் ஃபயர் நார்மல் ஸ்வாம் ஃபயர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லுக் வந்து மாசம் தான் இருக்கும். ஆனால் அல்டிமேட் ஸ்வாம் ஃபயரை எந்த அளவுக்கு மோசமாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக தான் லுக் வைஸும் தான் இருக்கும். பவர் வைஸும் தான் புற சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்கும். லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் மொக்கையாக இருக்கும். பவரையும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர் வந்து அந்த ஃபயர்னா அந்த பேஸ் பண்ணுற மாதிரி தான் பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செடியை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்வாம் ஃபயரால். அதனால் அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர் வந்து பண்ண முடிஞ்ச மாதிரி தான் காமிச்சிருக்க மாட்டாங்க. என்ன கத்திரிக்காய் குண்டு மாதிரி இருந்தாலும் குண்டு தூக்கி போடும் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து இருக்கும். அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர் ஒருத்து தான். இந்த லிஸ்ட்டில் நான் அதுக்கு வச்சிருக்கேன்னா லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தம் தானே பிடிக்காது. அதாவது கத்திரிக்காயை கவுத்து வச்சு ஒரு மரம் வளர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர் சுத்தம் தான் பிடிக்காது. எனக்கு ஸ்வாம் ஃபயர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அல்டிமேட் ஸ்வாம் கொடுத்தது வந்துன்னா என்னால் சுத்தம் தான் எடுத்துக்க முடியல. ஓகே மக்களே, இதோட வந்து லிஸ்ட் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இல்லைன்னு சில பல ஏலியன் ஃபார்ம்ஸ் தான் சேர்த்துருக்கலாம். சேர்த்தா வந்து அப்படி அடிப்பீங்க. இதுக்கே வந்து நிறைய அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸாக பிடிக்குன்னு வச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸாக அல்டிமேட் ஃபார்ம்ஸ் ஒரு ஃபேனாக இருந்தாங்கன்னா கீழே ஷேர் பண்ணிருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்க்குறோம், நானும் கொஞ்சம் வளரட்டும். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னு வச்சுன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுத்துற மக்களே. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டைம் வீடியோஸ் உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு தேடியே வரும். நீங்கள் தேடியே வேணாம் அந்த மாதிரி இருக்கும். ரேடுங்கோ. ஓகே, இதே மாதிரி பாய். அப்புறம் உங்களோட ஃபேவரட் அல்டிமேட் இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அப்புறம் நான் அடுத்த சாட்சியில் வந்து சொல்கிறேன்.